வணக்கம் நேயர்களே, நம்ம சேனல்ல மர்மங்கள், கொலை வழக்குகள் மற்றும் அரசியல் சதி வேலைகள் என இருண்ட பக்கங்களை அலசி ஆராய்ஞ்சிக்கிறோம். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எந்த ஒரு மர்ம கதையும் இல்லை. இது ஒரு அப்பட்டமான பொறுப்பாளர்களின் அலட்சியத்தால் ஒரே இரவில் 30க்கும் மேற்பட்ட நபர்களை பலிகொண்ட ஒரு பெரும் துயரம். கரூரில் உள்ள வேலுச்சாமிபுரத்தில் நடந்த டிவிகே பொதுக்கூட்டத்தில் 30க்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சோக சம்பவம் பலரது தவறுகளின் கூட்டு விளைவு என்று சொல்லப்படுகிறது. இந்த துயரத்துக்கு பின்னால் இருந்த நிமிடங்களின் நேரக்கோடுகள் என்ன? யார் தவறு செய்தது? இந்த கூட்டு தவறுக்கான அக்கௌண்டபிலிட்டி யாருடையது? அதாவது பொறுப்பு குரல் யாருடையது? இதை பற்றியெல்லாம் தான் ஆழமான பார்வையா இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறோம். டிவிகே தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் வருகையில் கரூர் பொதுக்கூட்டத்தை மிக முக்கியமான பொதுக்கூட்டமாக அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் மட்டும் இல்லாமல் அனைவருமே பார்த்துருந்தாங்க. வழக்கம் போல கட்சியோட தொண்டர்கள் மட்டுமின்றி விஜய் அவர்களின் பேச்சை கேட்கறதுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தாங்க. இந்த கூட்டத்துக்கு தாவக தரப்புலேருந்து முதல்ல லைட் ஹவுஸ் பகுதியை தான் தேர்வு செய்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அங்கே இதை விட கூட்ட நெரிசல் ஏற்படும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு காவல்துறை இந்த வேலுசாமிபுரம்ங்கிற இந்த பகுதியை ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் வேலுசாமிபுரங்கிறது இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளத்தை சமாளிக்கும் திறன் கொண்டதா என்ற கேள்விக்கு விடை தேட வேண்டிய கட்டாயம் இருக்கு. பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் ஒரு புறம் இருந்தாலும் பாதுகாப்பு மற்றும் நெரிசல் மேலாண்மை இங்கே கோட்டை விடப்பட்டுள்ளது. சரியா சொல்லணும்னா சுமார் 6 மணிக்கே விஜய் அந்த இடத்துல பேச வேண்டிய இருந்தது. ஆனால் கூட்ட நெரிசலின் காரணமாக விஜய் வர்றதுக்கு தாமதம் ஏற்பட்டது. மாலை 6 மணி அளவில் கூட்ட நெரிசல் நிரம்பி வழி தொடங்கி இந்த வேளையில் மக்களின் முதல் அழுத்தம்ங்கிறது ஆரம்பமாகுது. இது இப்படியே தொடர 7:30 மணி அளவில் விஜய் என்ட்ரு ஆகிறார். அந்த வேலுச்சாமிபுரத்துக்குள்ள என்ட்ரு ஆகும்போதே அடுத்த அழுத்தம்ங்கிறது ஆரம்பமாகுது. எப்போ விஜய் தன்னுடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய மேடைக்கு வர்றாரோ அப்போவே அங்கே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது. மக்கள் எல்லாருமே ஒரே திசை நோக்கி முன்னேற தொடங்குறாங்க. ஆனால் அங்கே பேரியர்டுன்னு சொல்லக்கூடிய போதிய தடுப்புகள் இல்லை, அவசர காலத்தில் வெளியேறக்கூடிய வழிகளோ எதுவுமே இல்லை. இதனால் நெரிசலின் தீவிரங்கிறது அதிகரிச்சுது. இது 8 மணி ஆகும்போது அவங்களுடைய தலைவர் அங்கே வருவதற்குண்டான நீண்ட காலதாமதம் அந்த மக்களை சோர்வடையும் ஒருவித பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு சிலர் நெரிசலால் மூச்சு திணறி கீழே விழ தொடங்குறாங்க. அதே சமயத்தில் விஜய் பேசிட்டு இருந்ததை அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த கூட்டம் கவனிக்க ஆரம்பிக்குது. அவர் பார்க்கறதுக்காக முண்டி அடித்து எது மேலையில் ஏற முடியுமோ அது மேலையில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் ஒரு குடிசையின் மேலே ஏறும்போது அந்த குடிசை மொத்தமாக சரிந்து விழுந்ததாக சொல்லப்படுது. அதனால் அந்த குடிசைக்கு கீழே இருந்தவர்கள் மேலே அந்த சரிந்து விழுந்த அத்தனை நபர்களும் போட்டு அழுத்திடுறாங்க. இதன் காரணமாக குழந்தைகள் உட்பட பலரும் உயிரிழந்துக்கிறாங்க. இந்த நெரிசலுக்கு உள்ளானவங்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஆம்புலன்ஸ் உள்ள வரக்குண்டான வழிங்கிறது இல்லாமல் போயிருக்கு. இந்த கூட்டம் விழுந்தோடனே அங்கே பதற்றம் அதிகரிச்சிருக்கு. கூட்டம் முழுவதுமே ஒருவித பதற்றத்தில் அலைய 30க்கும் மேற்பட்ட நபர்களின் உயிர்கள் இந்த கோரமான முடிவை சந்தித்துள்ளன. இந்த துயரம்ங்கிறது வெறும் ஒரு விபத்தா இல்லை அலட்சியமா? இந்த கேள்விக்கு விடை தேட நம் 3 முக்கிய தரப்பினருடைய தவறுகளை பேச வேண்டியிருக்கு. இதுவே இந்த சம்பவத்தின் அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு அப்படிங்கிறத காட்டும். இதுல முதல்ல நம்ம பேச போறது இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்ச டிவிகே கட்சியினுடைய எதிர்பார்ப்பு குறைபாடு அப்படிங்கிறதான் இங்க முக்கியமான காரணங்கள்ல ஒன்றாவும் இருக்கு. அனுமதி கோரும்போது குறைந்த எண்ணிக்கையை குறிப்பிட்டு விட்டு உண்மையில் பல மடங்கு அதிகமான கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தலைவரான விஜய் அவர்களின் செல்வாக்க குறைச்சு மதிப்பிட்டது. இது அங்கிருந்த பொறுப்பாளர்களின் அனுபவம் இல்லாத காட்டுது. அடுத்து தவறான மேலாண்மை. கூட்டத்தை கையாள போதுமான இடவசதி மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புகளை வேலுச்சாமிபுரத்தில் உறுதி செய்ய தவறியது. அதாவது தேவையான தடுப்புகள் மற்றும் அவசரகால வழிகளை ஏற்படுத்தாமல் இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டியது காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் திட்டமிடல் குறைபாடு. திரண்ட கூட்டத்தின் உண்மையான எண்ணிக்கையை கணிக்க தவறியது. இதன் விளைவாக குறைந்த கூட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்புக்கு ஆட்களை நியமித்தது. அப்புறம் இட ஒதுக்கீடு. இவ்வளவு பெரிய பெரும் கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு போதுமான இடமா அது இருக்குமா அப்படிங்கிறத உறுதி செய்ய தவறியது. லைட் ஹவுஸ் கார்னரை நிராகரித்த போது அதற்கு மாற்றாக கொடுக்கப்பட்ட இடத்துக்கு உண்டான பலவீனத்தை ஆராயாம இருந்ததும் ஒரு காரணம். இதுக்கு அடுத்துதான் நம்ம மிக முக்கியமான விஷயத்த பேச போறோம். பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுடைய கட்டுப்பாடற்ற ஆர்வம். திரு விஜய் எங்க போனாலுமே இதுதான் மிக முக்கியமான பிரச்சனையா அவருக்கு அமையுது. தலைவரை எப்படியாவது பாத்திரணும் அப்படிங்கிற ஆர்வத்துல பேரிகார்டு எல்லாம் மீறி அது மேல ஏறி போறதும், இல்லை ஏதாவது கம்பி ஏதாவது எது இருந்தாலும் அது மேலே ஏறி வந்துக்கிறதும், இப்படி பண்ணுற பெரும்பாலான நபர்களால தான் இந்த மாதிரியான பெரும் பிரச்சனைங்கிறது வர்றது. இது நிலைமையை முற்றிலுமாக கட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு கொண்டு போயிடுது. இது கூட்டத்தை கட்டுப்படுத்த மக்களுக்கு பயிற்றுவிக்காததும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த துயரங்களுக்கு காரணம் ஏற்பாட்டாளர்களின் அனுபவமின்மை மற்றும் தவறான மேலாண்மை.
அது மட்டும் இல்லாம பொதுமக்களின் கட்டுப்பாடற்ற ஆர்வம், அப்புறம் எதிர்பார்த்ததை விட ஒருவேளை பல மடங்கு கூட்டம் வந்ததுன்னா அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற சரியான திட்டமிடல் இல்லாத காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. இந்த ஒட்டுமொத்த காரணிகளின் கூட்டு விளைவு தான் நம்ம இப்ப பறி கொடுத்துக்கிற 31 உயிர்கள். இந்த உயிர் பலிகளுக்கு உண்டான அக்கௌண்டபிலிட்டி யாருக்குன்னு கேள்வி எழுந்ததுக்கு அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இது குறித்து நீதித்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. உயிரிழந்த குடும்பங்களுக்கு நீதி கிடைக்குமாங்கிறது இந்த விசாரணை தான் தீர்மானிக்கும். யாருடைய அலட்சியம் மற்றும் தவறு இங்க முதன்மை காரணமா அமைஞ்சுக்குங்கிறது இந்த விசாரணை மூலமா தான் தெரிய வரும். இது அதிகாரப்பூர்வமா தெரியற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த கரூர் வேலுச்சாமிபுரம் துயரம் இனி வரும் காலங்களில் நடக்கும் அனைத்து பொதுக்கூட்டங்களுக்கும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இனி ஒரு உயிர் கூட திட்டமிடல் அலட்சியத்தால் பறிபோகக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம எதிர்பார்ப்பு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம இதுல யார் அதிகமான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்? பொதுமக்களா, இல்ல டிவிகே விஜயா, இல்ல அரசா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான சம்பவங்களின் பின்னணியை ஆழமா அறிய நம்மளுடைய சம்பவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோல நான் சுட்டிக்காட்டின பாயிண்ட் எல்லாம் கரெக்ட்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.